அனைவருக்கும் வணக்கம். ஐ எம் நவரத்னா, டிரான்ஸ்மிஷன் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேஷன் டைரக்டர் இன்சார்ஜ். இப்போ நம்ம எந்த தருணத்தில் இருக்கோம் அப்படின்னா, எல்லோரும் லஞ்சுக்கு போயிட்டீங்க, டின்னருக்கு போயிட்டீங்க அப்படின்ற ஒரு நினப்பில் தான் இருக்கும். பாதி பேர் சாப்பிட்ருப்பீங்க, பாதி பேர் சாப்பிடாமல் இருப்பீங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான், ரொம்ப நேரம் பேச போகிறதில்ல. நம்ம முக்கியமான தருணம் அப்படின்னா எந்த தருணத்தில் இருக்கோம், இந்த இருக்க செகண்ட் மட்டும்தான் இப்போ நம்மளுக்கு சொந்தம். ஏன்னா அடுத்த செகண்ட் நம்மளுக்கு சொந்தம் இருக்கா இல்லையான்றது அது கடவுளோட கிருபை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போது நாட்டியாஞ்சலியோட 100வது அரங்கேற்றம் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனில் தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். அந்த குழந்தைங்களோட காலை பார்த்தீங்களா? நம்ம கால் எப்படி இருக்குது, விரல் எப்படி இருக்குது? அந்த 3 குழந்தைங்களோட காலை பார்த்தேன் நான். அவ்வளோ ஒரு நீட்டாக இருந்த கால் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நடராஜ சிலை முன்னாடி உயிரை கொடுத்து ஆடின அந்த 3 பிள்ளைங்களோட பாதத்தை தான் நான் பார்த்தேன். உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்னா, எப்படியாது எவ்வளோ கஷ்டப்பட்டாது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா, படிப்பு அப்படின்றப்போ உன்னோட குரு கிட்ட பிச்சை எடுத்தாவது அந்த விஷயத்தை கற்றுக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் யாசகம் கிடையாது. ஒவ்வொரு குரு கிட்ட இருந்து எவ்வளோ விஷயங்களை நீங்கள் கற்றுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் பொறுமையாக கெஞ்சி கொஞ்சம் வெயிட் பண்ணி அவங்களோட மனநிலைக்கு ஏத்தாப்பில் கற்றுக்கிறதுக்கு பேர் தான் கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு சொல்லுவாங்க. இப்போ 100வது ஒரு ஃபங்க்ஷனில் நிற்கிறோம் அப்படின்னாலும் எத்தனை மாணவர்களை அவங்க குருவாக இருந்து உருவாக்கி விட்டுருப்பாங்க. இந்த நேரத்தில் நம்ம முக்கியமாக தேங்க் பண்ண வேண்டியது நாட்டியாஞ்சலியோட நிறுவனத்தார், அவங்களோட கலைஞர்கள் எல்லாத்துக்குமே. ஏன்னா டீம் ஒர்க், ஒரு டீமில் ஒருத்தர் நம்மளோட மனசு அலை பாஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக எதுவுமே சரியாக வராது. அந்த 3 காலுகளும் ஆட ஒரு இசைக்கலைஞர்கள் வந்து ஒவ்வொரு வாத்தியத்துக்கும் ஒரு டேலண்ட் இருந்தால் தான் எல்லாமே சேர்ந்து பண்ண முடியும். இப்போ அந்த விஷயத்தில் உண்மையிலே ஜெயிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஃபங்க்ஷன் ரொம்ப கிராண்டாக இருந்தது. ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்திருந்தார், ரொம்ப நல்லா பேசினாங்க, சந்தோஷமாக இருந்தது. புகைப்படங்கள்லாம் எடுத்தாங்க. சரி, நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? ஆடியன்ஸ்லாம் எதுக்கு வந்திருக்கோம்? பார்க்குறதுக்காக வந்திருக்கோம், அப்படி தானே? எத்தனை பேத்துக்கு டான்ஸ் ஆட தெரியும்? எத்தனை பேத்துக்கு தெரியும்? ஐயோ நான் வயசாயிருச்சு, என்னை போய் டான்ஸ் ஆட சொல்கிறீங்களே அப்படின்னு தான் நினைப்போம். கண்டிப்பாக அப்படி கிடையவே கிடையாது. நாட்டியம் அப்படின்றது வேறு ஒன்றுமே கிடையாது, நாடி தான். உங்களோட நாடி சொல்லணும். நாட்டியம் அப்படின்னா தானாக வந்து ஒரு இசையை கேட்டால் நடனம் ஆடணும். அந்த கலையெல்லாம் ஆயக்கலைகள் 64 உங்களுக்கு தெரியும். அதில் ஒரு விஷயத்தில் முக்கியமான விஷயம்னா நம்மளோட நடனம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நாட்டியாஞ்சலியோட 100வது ஃபங்க்ஷனில் 3 பிள்ளைங்க அழகாக வந்தாங்க. நந்திகா, சிவானி, யோவியா, இந்த 3 பேருமே அழகாக இருந்தாங்க. நிறைய இசைக்கலைஞர்கள்லாம் வந்து பாடிட்டு நல்லா ஆடிட்டு, நம்மளோட ஜட்ஜஸ்லாம் இருக்காங்க, நிறைய ஒரு கெஸ்டஸ்லாம் வந்திருக்காங்க. எல்லாத்தையும் வச்சுட்டே நான் சொல்கிறேனே, ஒரு தாளமும் தப்புனாலும் சரி, வேறு எது பண்ணாலும் சரி, நவரசமும் இதுலேயே நம்மளுக்கு நவரசம் வருது இல்லையா, வீட்டிலே இருக்குது. ஆனால் அதை நடனத்தில் காட்ட வேண்டிய ஒரு திறமை இதுக்கான மேடை தான். இதுக்கான மேடைக்கு உழைச்சவங்க எத்தனை பேர் இருப்பீங்க? நிறைய பேர் இருந்திருப்பீங்க. ஒன்றும் இல்லை, முடிச்சுக்கலாம், ஃபைனலாகவே முடிச்சுக்கலாம். நம்ம கவர்மெண்ட் மீடியாவில் இருந்தாலும் எல்லாருமே ஒரு மேடை தொடுறப்போ நம்ம வளர்ந்த ஒரு ஆர்டிஸ்ட்டை தான் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுவோம் அப்படின்றது இல்லை. எஃப்எம்மில் எப்போயுமே, ஆல் இண்டியா ரேடியோவில் அவங்க வளர்கிறப்பயே அவங்கள மதித்து ரேடியோவுக்கு வாங்க இன்டர்வியூ எடுக்கிறோன்னு சொல்லி நாங்கள் வளர்த்து விட்டவங்க தான் அதிகம். அந்த வகையில் நிறைய பேர் எங்கள் ரேடியோ ஸ்டேஷனை மிதிக்காத ஆட்களே கிடையாது. திறமை இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் முதன்மையாக வந்து நிற்கலாம். வீட்டுக்கு போங்க, ஒரு ரூமை சாத்திக்கோங்க, தாப்பால் போட்டுக்கோங்க, உங்களுக்கு என்ன டான்ஸ் பிடிச்சிருக்கோ ஆடுங்க, சந்தோஷமாக ஆடுங்க. இன்றைக்கான ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷமோ உங்களுக்கான டைம், அவ்வளோதான். எதுக்குங்க நம்ம ஆடணும்? அதுதான் உண்மை. உங்கள் நாடி துடிக்கணும், ரொம்ப வருஷத்துக்கு நீங்கள் நல்லா இருக்கணும், இதய சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயம் உங்களை பக்கத்துலேயே அணுகக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நடனத்துக்கு அந்த பவர் இருக்குது. டெஸ்ட் பண்ணணுன்னா டான்ஸ் ஆடி பாருங்க, சந்தோஷமாக ஆடுங்க, சந்தோஷமாக இருங்க. முக்கியமான தருணத்தில் இருக்கிற இந்த 3 குழந்தைகளும் ஃப்யூச்சரில் ரொம்ப நல்லபடியாக வளர்ந்து நிற்பாங்க. அப்பா அம்மாவை ஆழமரமாக பார்த்துப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை முகத்தில் பார்த்தாலே தெரியுது. அந்த 3 குழந்தைகளும் பெரிய இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக எங்கள் ரேடியோ ஸ்டேஷனில் கால் மிதித்த குழந்தைங்களாக தான் இருப்பாங்க.
அந்த குழந்தைங்கள வாழ்த்துறதுக்காக இத்தனை பேர் வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் மனசார சந்தோஷமாக நீண்ட ஆயுளோட மன நிம்மதியோட மன நிறைவோட அன்று 3 தேவதைகளை பெற்ற அந்த பெற்றோர்களுக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு, அந்த பெற்றோர்களை பெருமைக்கு பேர் சொல்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனை நல்லபடியாக முடிச்சு கொடுத்த நம்மளோட குரு அவங்களுக்கும், அவங்களோட பொண்ணு, அவங்களோட இசைக்கலைஞர்கள், நம்மளோட வெல்விஷர் பிரதர் பெலிஜியன் அட்வொகேட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும், அப்போ சிறப்பு விருந்தினர்கள் எல்லாத்துக்குமே நிறைவான வணக்கத்தோடு இந்த மேடையிலேருந்து நம்ம கிளம்புறோம். மறந்துடாதீங்க, டான்ஸ் ஆடுங்க, சந்தோஷமாக இருங்க. நாட்டியம்னா என்னன்னு உங்களுக்கு அப்போ புரியும். நன்றி.